ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நஞ்சை இடையாறு மாரியம்மன் முழு நிகழ்வும் பார்க்கலாம். நம்ம நஞ்சை இடையாறு மாரியம்மன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பூக்குழி கொண்டது நம்ம இடையாறு பூக்குழி. அந்த நிகழ்வு தான் இந்த கம்பை நடுறதுலேருந்து கம்பை பிடுங்குற வரைக்கும் எல்லா நிகழ்வும் பார்க்கலாம். இந்த 15 நாள் நிகழ்வு ஒரே வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பை வெட்டி இது பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் கம்பம் நடும் விழா, அதாவது 8/3/2026 இன்று கம்பம் நடுவிழா. கம்பம் நட்டாச்சு. இப்போ கம்பம் நட்டோடனே பார்த்தீங்கன்னா கம்பத்தை சுற்றி பசங்கள்லாம் ஆடுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம்னு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீ மிதிக்கிறவங்க, பூவாரி கொட்டி இருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாலை போட்டுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் வளர்க்கும். திருவிழா தொடங்கிய நாட்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தீர்த்த ஊற்றுறது, பால் அபிஷேகம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். எடைக்கு எடை போடுறேன்னு சொல்லி குழந்தைக்கு வேண்டுதல் வச்சுருக்காங்க. அதை அம்மனுக்கு காணிக்கைய சாத்திரத்துக்கு வந்திருக்காங்க. எடைக்கு எடை இப்போ அந்த குழந்தைய உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அந்த தராசு தட்டில் காசு வைப்பாங்க. அந்த குழந்தையோட வெயிட்டும் அந்த காசும் கீழே வெயிட் சமமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. நல்லபடியாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த காணிக்கையை செலுத்திட்டாங்க. அம்மனுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டாங்க. இனிமேல் அவங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொட்டில் கரும்பு எடுக்கிறது, பொம்மை எடுத்து வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட பேர், அக்னி சட்டி இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் வேண்டிய வேண்டுதல் வச்சுக்கிட்டு நான் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தொட்டில் குழந்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறாங்க. அது இல்லாமல் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது, நிறைய வேண்டுதல் வச்சு நிறைய பேர் செஞ்சுட்ருக்காங்க. இந்த அம்மன் நிறைய செஞ்சு ஊருக்குனால வெளியூர்லேருந்துலாம் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். கண்டிப்பாக அந்த அம்மனுக்கு வைங்க. நல்லபடியாக நிறைவேறிச்சுன்னா செஞ்சுருங்க. உருவம்லாம் வாங்கிட்டு போகிறது, அக்னி சட்டி வாங்குறது இதெல்லாமே அங்கே தான் வாங்குவாங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போய் அங்கே முத்திரிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது, அளவு குத்துறது எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பித்து கோவிலுக்கு வருவாங்க. குழந்தைங்க ரெண்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு தண்ணியில். இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருவ பொம்மை எடுத்துட்டு போகிறவங்க இப்போ அக்னி சட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி முத்திரிச்சு நம்ம கோவிலுக்கு போகும். தொட்டல் கரும்பு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த உருவ பொம்மை கொண்டாந்து வைக்கிறதெல்லாம் இங்கே பாருங்கள். பின்னாடி கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உருவ பொம்மையெல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க. தொட்டில் கரும்பு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் எல்லாம் சுற்றி அந்த இது வச்சுருவாங்க. அக்னி சட்டி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நேர்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டே எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்க, மாவிளக்கு போடுறது கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வெளியே வர இடத்துலையும் முன்னாலேயே அந்த உள்ளே போட்டிருப்பாங்க. அங்கேயே மாவிளக்கு போடுறது, அந்த கண் மாவிளக்கு இது வைக்கிறலாம் வச்சுக்கலாம். இது அக்னி சட்டி வைக்கிற இடம். இப்போ அக்னி சட்டி வைக்கிறதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம், அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பூ முடி எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது எல்லாமே அடிச்சுக்கலாம். 22/3 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடிசோறு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கவங்களாம் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. இரவு நேரத்தில் சாமிக்கு படைச்சி கருவாட்டு குழம்பு வச்சு படைச்சி அதை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் அங்கே காணிக்கை செலுத்துவாங்க. கோயிலில் பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உடுக்கி அடிக்கிற அந்த பூசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்களாம் தான் சாமி அழைக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பந்தலெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நாளைக்கு பூக்குழிக்கு போடுறதுக்கு. இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லையும் சிறப்பாக பார்த்திங்கன்னா அந்த அளவு குத்துறது, அக்னி சட்டி எல்லா நாள்லையும் நடந்துகிட்ருக்கு. இந்த நாள் தான் செய்யணும்னு இல்லை, திருவிழா தொடங்கிய நாட்கள்லேருந்தே செஞ்சிட்ருக்காங்க. பூக்குழி முடிந்து கூட செய்கிறாங்க. அந்த கம்பம் இருக்கிற வரைக்கும் எல்லா இதுவும் செய்யலாம். ஆற்றுட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணியில் அங்கே ஆற்றுல குளிக்கிறவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷவர் போட்டு ஷவரும் விட்டுருந்தாங்க. இங்கே முன்னாலேயே குளிச்சுட்டு போனாலும் போய் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி பையன் பாருங்கள் எப்படி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அழகாக ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ மக்கள் கூட்டம் தெரியுங்களா பாருங்கள். அவ்வளோ மக்கள் கூட்டம். இந்த அம்மனுக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி பூக்குழி வெட்டுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே பூஜைகள் நடக்கும். அந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 23/3/2026 காலை பார்த்தீங்கன்னா பூக்குழி வெட்டிகிட்டு இருக்காங்க. பூஜைகள் முடிஞ்சு இப்போ பூக்குழி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தன கட்டு இருந்துச்சு. அதை கொண்டு போய் அம்மனுக்கு பூக்குழியில் கொண்டு போய் போட்டுட்டு நல்லபடியாக எல்லோரும் இறங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்தேங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டைகளை கொண்டு வந்து போகிறாங்க. இதான் மொட்டை அடிக்கிற இடம். மொட்டை அடிக்கிறது பேர் வச்சுக்கலாம். தீர்த்தங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா பூக்குழி. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ராசா கோயிலேருந்து அங்கே வேல் வந்து இங்கே வந்த அப்புறம் ஆற்றுக்கு போன அப்புறம் தான் இங்கே இறங்க ஆரம்பிப்பாங்க, ஆற்றுக்கு போயிட்டு வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ராசா கோயிலேருந்து வேல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகள் பலியிடப்படும். அடிக்கு ஒரு ஆடு வரிசையில் நிறுத்தியிருப்பாங்க. அந்த வேல் வரும்போது அந்த காவை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வேல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராசா கோயிலில் தான் நம்ம இருக்கோம். பக்தர்கள்லாம் உள்ளேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேல் உள்ளேருந்து வரப்போகுது. எவ்வளோ மக்கள் பாருங்கள், உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ உடுக்கை அடித்த அந்த பூசாரியும் வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. இவங்க தான் இரவு நேரத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. இப்போ ராசா கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா வேல் வெளியே வந்துருச்சு. வேல் வர்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் பலாயிரக்கணக்கான மக்கள் பாருங்கள். கூட்டம் அப்படி நிற்க முடியல அந்த இடத்துக்கு, அவ்வளவு கூட்டம். இந்த கூட்டங்கள் ஒரு பகுதி கூட நான் இதில் காமிக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டம் மட்டும் தான் இங்கே நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல் பார்த்தீங்கன்னா இது காற்றுக்கு போயிட்டுருக்கு. இது போகும்போது தான் இப்போ கெடா வெட்டிக்கிட்டே இப்போ வரிசையில் போயிட்டே இருப்பாங்க. வேல் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போயிட்டு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்குழி ஓனா இறங்க விட்ருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூக்குழி ஆரம்பிக்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டங்கள்லாம் இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க. அஞ்சு இடையாறு பூக்குழி இன்னும் சற்று நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பூவாரி கொட்டிக்கிறதும் பூக்குழி இறங்குறதும் இப்போ நடைபெற இருக்குது. பக்தர்கள்லாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. சாமி போய் கும்பிட்டுட்டு பூக்குழியிலேருந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து அள்ளிட்டு வருவார். அள்ளிட்டு வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து வச்சு வேண்டுதல் வச்சப்பறம் தான் எல்லாத்தையும் வரிசையில் இறங்க விடுவாங்க. அந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெண்ணெய் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த பூக்குழியில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மனோட அந்த வெண்ணெய் அலங்காரம் அப்படியே இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அலங்காரம் கலைந்த மாதிரி இருக்கும். அந்த வெண்ணெய் அலங்காரத்தை வச்சே அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூசாரி சாமி வேண்டிக்கிட்டு இப்போ அந்த தட்டில் பூ அள்ளிக்கிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு வேண்டுதல் வைப்பார். வெண்ணெய் அலங்காரத்தில் இப்போ அம்மன் இருப்பாங்க பாருங்கள். இப்போ உள்ளே வந்துட்டார். சுவாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சு வேண்டுதல் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் இறங்க விட்டுருவாங்க. அம்மன் பாருங்கள் எப்படி வெண்ணெய் அலங்காரத்தில் இருக்காங்க. இப்போ வெண்ணெய் அப்படியே இருக்கும். இறங்கி முடித்தோடனே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் பக்தர்கள்லாம் இறங்க விட்டுட்டாங்க. இந்த பூக்குழி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பூக்குழி. அதனால் ரொம்ப நீளமாக இருக்கும். சும்மா சாதாரணமாலாம் இறங்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அம்மனோட சக்தி இல்லாமல் இதில் இறங்கவே முடியாது. ரொம்ப நீளம் பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சாமி எனக்கு இன்னும் பெரியதாக பூக்குழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வெட்ட இடம் இல்லாத காரணத்தால் இன்னும் அளவு குறைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த பூக்குழி இன்னும் கொஞ்சம் நீளமாக வெட்டியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேல் இறங்கிட்டு இருக்கு. அந்த ஒளிபரப்பு பண்ணுற பாருங்க, அவரை ரொம்ப பாராட்டணுங்க. கிருஷ்ணா ஆடியோஸ் அவர் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நானும் பார்க்குறேன். அன்போடு வரவேற்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றிகள், இப்படி பலவித வார்த்தைகளை பேசி மக்களை சிரிக்க வச்சும் மகிழ வச்சும் அவரோட பேச்சே தனி இதாக இருந்துச்சு. அவருக்கு நான் தனிப்பட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சாமி பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வந்துடுச்சு. இப்போ பசங்கள்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக சாமி பார்த்திங்கன்னா தூக்குத்தேரில் வச்சு எவ்வளோ அழகாக
தூக்கிட்டு வராங்க. பூக்கள் எல்லாம் தேர் ஃபுல்லாகவே விரிஞ்சு நிற்கிது. ஆண்கள் ஒரு பக்கம் பூக்குழி இறங்குறாங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா பூவாரி கொட்டுகிற நிகழ்வு நடைபெற்றுட்ருக்கு. பூவாரி கொட்டுகிறது என்னன்னு பாருங்கள், இப்போ பார்க்கலாம் வாங்க. பெண்கள் பாருங்கள், தலையில் துண்டு சாலை போட்டிருப்பாங்க, மேலே தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ வாரிட்டு வராங்கல்ல, அந்த இதை வச்சு மேலே தள்ளி விட்டுட்ருக்காரு பாருங்கள். அப்படியே தண்ணி விடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டு இவங்க சாமி பார்த்துட்டு வெளியில் அப்படியே வந்துடுவாங்க. ஆண்கள் கூட்டத்தோட இந்த இடையாறு மாரியம்மனில் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் வலிஞ்சு நிற்கும். ஏன்னா பெண்களுக்கான முக்கியமான தெய்வம் இது. பெண்கள் வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக அது நிறைவேற்றும் அப்படிங்கிற தெய்வம் இது. அதனால் பெண்கள் கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்கும். பாருங்கள், பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு பக்தர்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 நாளாக விரதம் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து தனது நேர்த்தி கடனை செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், பூவாரி கொட்டிக்கிறவங்க கடைசி இது. அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான், இவங்க தான் கடைசி. இப்போ அந்த வெண்ணெய் அலங்காரம் எப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாமி இந்த பூக்குழியில் மூணுனப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி கோவிலை சுற்றி வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். அம்மன் போய் பார்க்கலாம். இப்போ வெண்ணெய் அலங்காரத்தில் எப்படி இருக்காங்கன்னு லைட்டாக வெண்ணெய் கலைந்து இருக்கிறது. பக்தர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே அவங்க போட்டிருக்க கயிறு கட்டியிருக்காங்களா, அது மாலை போட்டிருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்து மேலே வந்தோடனே தூக்கி போட்டுருவாங்க. அங்கே மேலே ஒருத்தர் பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கெல்லாம் அதை தூக்கி போடுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ பூக்குழி முடிந்தது. உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் இறங்கினோடனே இப்போ மூடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி இங்கே வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வேல் வந்துடுச்சு. இந்த வேலை கொண்டாந்து நட்டு வச்சு அந்த கம்பத்துக்கு முன்னால் நட்டு வச்சுருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி வந்துடும். இப்போ இன்னொரு வேல் வந்துருச்சு. அடுத்து சாமி பின்னாடியே வந்துருச்சு. சாமி இப்போ வந்துருச்சு. இந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நேர் நிறுத்தியிருப்பாங்க. தீபாராதனைகள்லாம் காட்டினப்புறம் மறுபடியும் சுவாமியை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கோவிலை சுற்றி வலம் வருது சாமி. பக்தர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் பாருங்கள், எல்லா தனது வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நஞ்சை இடையாறு மாரியம்மன் முழு நிகழ்வையும் பார்த்தீங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.